ஹாய் ஆல். நம்ம இன்னைக்கு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் யூனிட்ல அனதர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஒரு ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை .1ல இருந்து .2க்கு கொண்டு போகுது அப்படின்னா, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத்ன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இட் W12 is equal to T2 minus T1 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். இதுக்கு பேர் ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகேங்களா? ஒர்க் எனர்ஜி தியரம். இதோட கண்டினியூவேஷன் நம்ம இந்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, W12 is equal to T2 minus T1. இந்த எக்ஸ்பிரஷன் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இப்போ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸா இருந்தது அப்படின்னா F dot ds is equal to 0 அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இதை எப்படி ரீரைட் பண்ணலாம்? பை ஸ்டோக்ஸ் தியரம். இப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, நம்ம work done is equal to T2 minus T1 சொல்லியாச்சு. T2 minus T1 என்னது கைனடிக் எனர்ஜி. அப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜில என்ன சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்ற எக்ஸ்பிரஷன் தான் இப்போ பார்க்க போறோம். அப்போ ஒர்க் டன்னுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நம்ம இப்போ கொண்டு வர போறோம். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம கைனடிக் எனர்ஜிக்கும் ஒர்க் டன்னுக்கும் உள்ள ரிலேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம ஒர்க் டன்னுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன். ஸோ நம்ம இது தெரியும், F dot ds is equal to 0 எப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பார்ட்டிகல் .1ல இருந்து .2க்கு போகிறதுக்கு தேவையான ஒர்க் W12 ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா, தென் 2ல இருந்து 1க்கு வர்றதுக்கு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? W21 which is ஆப்போசிட். ஓகேங்களா? அதனால நம்ம மைனஸ் W21 அப்படின்னு கொடுப்போம். ஸோ தட் for a closed circuit work done will be 0. ஸோ அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஸ்டோக்ஸ் தியரம் படி என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா, F dot ds is equal to S del cross F dot ds is equal to 0. இந்த S சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ லைன் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு நம்ம சர்ஃபேஸ் இன்டெக்ரல் அந்த மாதிரி அதை ரிலேட் பண்றது தான் நம்மளுக்கு ஸ்டோக்ஸ் தியரம். இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த எஸ். ஸோ இதுக்கு நம்மளுக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வேணுங்கிறதுனால இனிமேல் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஆர்னு ரெப்ரசென்ட் பண்றேன். ஸோ எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு இது சர்ஃபேஸ் தான். டாட் எஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ் நம்ம இது டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேயும் எஸ் இருக்கு சர்ஃபேஸ்க்கும் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுனால டிஆர்ங்கிற டேர்ம் கொடுத்துருக்கோம். ஃபைன். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரு ரிலேஷன் தெரியும். கர்ல் ஆஃப் கிரேடியன்ட் இஸ் 0 ஆக்சுவலா. கர்ல் ஆஃப் கிரேடியன்ட். இப்போ இந்த இன்டகிரேஷன் பார்த்தோம் அப்படின்னா del cross F dot ds is equal to 0. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன எழுதலாம்? del cross F is equal to 0. அப்போ இங்க இந்த Fக்கு பதிலா நம்ம இன்னொரு டேர்ம் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணலாம். curl of gradient is 0. இங்க curl of force is 0. அப்ப நம்ம எப்படி எழுதலாம்? F is equal to some gradient. இங்க நம்ம அத potential energy, negative gradient of potential energy. So force is negative gradient of potential energy. ஸோ நம்மளுக்கு இதை இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா F dot ds is equal to 0 by Stokes theorem லைன் இன்டெக்ரல்ல நம்ம சர்ஃபேஸோட ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா del cross Fன்னு வருது. del cross F dot ds equal to 0 நம்மளுக்கு வருது. நம்ம இன்னொரு ரிலேஷன் தெரியும், curl of gradient is always 0. அப்போ இங்க curl del cross Fன்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அதுல Fக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? curl of gradient, அதை கிரேடியன்டால ரீப்ளேஸ் பண்ணலாம். அதனால force is negative gradient of potential energy.
ஏன் நெகட்டிவ் சைன் வருது அப்படின்னா எப்பயுமே ஃபோர்ஸ் வந்து லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ரீச் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ அதனால நம்ம வந்து நெகட்டிவ் சைன் கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சாச்சு, மைனஸ் டெல் வி. இப்போ நம்ம ஒர்க் டன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒர்க் டன் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போ 1 to 2 F டாட் இங்கே dr நான் மென்ஷன் பண்றேன். ஓகேங்களா? which is equal to 1 to 2 Fக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மைனஸ் டெல் வி டாட் dr. ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒர்க் டன் கால்குலேட் பண்ணப்போ in terms of kinetic energy தான் நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், ஃபைனல் எக்ஸ்பிரஷன். whereas இந்த கேஸ்ல ஒர்க் டன் in terms of potential energy என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் சைன் போட்டாச்சு. எஃப்க்கு பதிலாக நம்ம மைனஸ் டெல் வி அந்த எக்ஸ்பிரஷன் நம்ம போட்டாச்சு. நெக்ஸ்ட், இப்போ நம்மளுக்கு தெரியும் del v is equal to, del v is nothing but gradient. ஓகேங்களா? ஸோ அப்போ கிரேடியண்ட்டை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? I dou by dou x plus j times dou by dou y plus k dou by dou z. to v ஆக்சுவலா. ஓகேங்களா? டாட், ஸோ நம்ம எக்ஸ்பிரஷன்ல டாட் dr அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ டெல் விக்கு பதிலாக நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஸோ டெல் விக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம அப்போ del v is equal to I dou v by dou x plus j dou v by dou y plus k dou v by dou z. இது del v. இப்போ நம்ம dr என்னன்னு கால்குலேட் பண்ணணும். dr, so r is nothing but xi plus yj plus zk. அப்போ dr ஓட வேல்யூ என்ன? dr is dx plus dy plus dz. சரிங்களா? தென் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது del v dot dr minus 1 to 2, so which is equal to minus dou v by dou x into dx plus dou v by dou y into dy plus dou v by dou z into dz, which is equal to minus 1 to 2. So in the term dou v by dou x into dx plus dou v by dou y into dy, இந்த டேர்மை நான் ஃபுல்லா எப்படி எழுதுறேன் அப்படின்னா dv. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் தெரியும். இப்போ dv is equal to dou v by dou x into dx plus dou v by dou y into d plus dou v by dou z into dz இந்த எக்ஸ்பிரஷன். ஸோ அப்போ which is equal to minus d. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? w12 is equal to v1 minus v2. ஃபைன். இப்போ நம்மளுக்கு ஒர்க் டன்னு ரெண்டு எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அப்போ w12 in terms of kinetic energy நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா T2 minus T1. In terms of potential energy V1 minus V2. அப்போ T2 plus V2 which is equal to V1 plus T1 which is equal to constant. ஓகேங்களா? ஸோ அப்போ T1 plus V1 அப்படின்னா என்னது? Total kinetic energy of the particle at point 1. T2 plus V2 அப்படின்னா என்னது? Total kinetic energy of the particle at point V2. Point 2.
ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைனலி total energy of the system is conserved. Total energy of the system is conserved of the particle precisely. ஓகேங்களா? ஸோ இப்போ வரையும் நம்ம மெக்கானிக்ஸ் ஆஃப் சிங்கிள் பார்ட்டிகல் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.